நீங்க மாசம் 30,000 சம்பாதிக்கிறீங்களா? ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சேமிப்பு 13,44,000 வரணுமா? அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதுக்கு தான் ஒரு முக்கியமான ரூல்ஸ் ஒன்று நீங்க அப்ளை பண்ணணும். 50-30-20 ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் வந்து மாசம் 30,000 சம்பாதிக்கிறாரு. அவருக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% 30,000த்துல 50% அப்படின்னா எவ்வளவு வரும்? 15,000. உங்களுக்கு தேவையானது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா நீட்ஸ் நம்ம சொல்லுவோம். சரி, இந்த 15,000க்கான முக்கியமான செலவுகள் என்ன? ரெண்ட். ஒரு 5,000 to 6,000 ருபீஸ்க்குள்ள ரெண்ட் நீங்க வந்து பாக்குறீங்க. உங்களோட கிராசரிஸ் அது எல்லாமே ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், இன்டர்நெட் பில் இது எல்லாம் இருக்கு, அது ஒரு 2,000. அப்புறம் பெட்ரோல் இல்ல பஸ்ல போறீங்க அப்படின்னா அதுக்கான மாசத்துக்கு செலவு வந்து 2,000 ரூபாய் ஆகுது. மெடிசின்ஸ் நீங்கள் வந்து மாத்திரைகள் வாங்குறீங்க இல்லையா, அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா, 1,000 ருபீஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15,000 உங்களுக்கு வந்து வருது. அடுத்து நம்ம வந்து வாண்ட்ஸ் 30% அப்படின்றப்ப எவ்வளோ? 9,000 ருபீஸ் வருது. ரிமைனிங் 20% அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம பண்ண போகிற சேவிங்ஸ். அந்த 20% எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 6,000 ருபீஸ். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறேன். 6,000 ரூபா நீங்கள் மாதம் ஒரு எஸ்ஐபியில் போடுறீங்கன்னு வச்சுக்கிறேங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7,20,000 கிடைக்கும். அப்போ இதுக்கான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஒரு 12% நான் வந்து ஆவரேஜ் சிஏஜிஆர் தான் வச்சிருக்கேன். 12% அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 6,24,000 6,24,000 கிட்ட உங்களுக்கு வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,44,000 ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்கள் கையில் இது இருக்கும்.